இங்க யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இங்க பிசாசனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இங்க பிசாசனுடைய டார்கெட் யோபு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு கிடையாது. அவன் சொத்தோட இருக்கிறான், பணத்தோட இருக்கிறான், நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அவனுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்க, அவன் உங்களை என்ன பண்ணுவான்? எனக்கு ஒன்று மட்டும்தான் வேணும், எனக்கு ஒன்று மட்டும்தான் டார்கெட்டு. இதை எல்லாம் எடுத்தா அவன் உங்களை என்ன பண்ணுவான்? உங்களை தூசிப்பான், உங்களை தூசிப்பான். சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் காலதாமதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்துரு நிறைய நேரத்தில் நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்பீங்கன்றதுக்கு நேராக உங்களை வழி நடத்துவான், உங்களை தூசிக்கிறதுக்கு நேராய் வழி நடத்துவான், தூசிக்கிறதுக்கு நேராய். ஆனா ஒரு காலத்திலையும் ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறது, தூசிக்கிறது, திட்டுறது, ஏதாவது ஒன்று பேசுறது, இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போறேன்னெல்லாம் சொல்றது. வேதம் சொல்லுது, நீ தேவாலயத்திற்கு வந்து மனம் பதறி ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணக்கூடாதாமோ, பேசக்கூடாது. உங்க வாயின் வார்த்தையை கத்தர் கனம் பண்றாரு, உங்க வாயின் வார்த்தையை கத்தர் பார்க்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயிலிருந்தே ஆண்டவரை துதிச்சுட்டு ஒன்று நடக்காத உடனே, காலதாமதமான உடனே கத்தரை பிடிச்சி திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கத்தர் கேட்கிறார், கத்தர் கேட்கிறார், கத்தர் வருத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பர் 3, மூன்றாவது இந்த இடத்துல இந்த யவீரு எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இல்லப்பா நான் ஏசப்பாவை வர வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், நான் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் கிளம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவரே என் கூட வருவார்.